வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மேட்டுப்பாளையம் பக்கத்துல மங்களக்கரைங்கிற ஊர்ல தான் இருக்கோம். யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா தான். இவரு வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது இவர் வந்து அடிக்கடி எடுத்து புல்லாங்குழல் வந்து வாசிச்சுட்டு இருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு பழகிருக்காருன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துரைசாமி துரைசாமி வடமங்கலத்தூரில் தான் குடியிருந்துட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா. எனக்கு கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து உள்ளங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம். நம்ம கிருஷ்ணர் எப்போ வாசிக்கிறதோ அவர் மாதிரி நம்மளும் வாசிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு பிள்ளைங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணேன். அதே மாதிரி சில வாத்தியார் விஷயம் நானும் படித்தேன். அதாவது ராமு வாத்தியர் என்ற ஒருத்தர் இருக்காரு மேடுபலத்துல. அப்புறம் சுப்பையா ஆசிரியர் வச்சிருக்காரு, அவர் இருக்காரு. அப்புறம் கண்ணாசன் வாத்தியார் இருக்காரு, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வாத்தியார்கிட்ட கொஞ்சம் படித்தேன். கொஞ்சம் சங்கீதம் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட 12-13 ராகம் வரைக்கும் பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயும் சங்கீதம் படிச்சது வந்து சரள வருஷம் 2 வருஷம் படிச்சிருக்கிறேன். MRPS குரூப் வழங்கும் தென்னகத்துக்கு ரயில்வே ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்லி நான் நிறைய நடத்திருக்கிறேன். அந்த வகையில பிள்ளைங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இப்பொழுது தாராபுரம் என்ற இடத்துல வந்து அகரம் ஸ்கூல் இந்த இடத்துல பசங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது பிள்ளைங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கேஜி ஸ்கூல்லயும் பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு எடுத்து திருப்பூர் ஏஜிசி ஸ்கூல் என்ற ஸ்கூல்ல பப்ளிக் ஸ்கூல்ல அங்கேயும் பிள்ளைங்கள் சொல்லி டீச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு ராகத்தை மட்டும் அவர் வாட்சி காமிப்பாரு. நம்ம இப்ப அதை நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? வாசிங்க. மனைவி இவர்கள் எப்பொழுதும் இசையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். ஆகவே எனக்கு பக்க துணையாக இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இசையை மீண்டும் மீண்டும் நீங்க நல்லா இம்ப்ரூவ் படுத்துவதற்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பாரம்பரிய இசைக்கருவிகளான நிறைய கருவிகள் இருக்குங்க. நீங்க புல்லாங்குழல மட்டும் எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதுல வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, அது சொல்ல முடியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ரொம்ப நாளுக்கு ஆசை. அது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அதாவது ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு ஒரு கருவி இது மட்டும்தான். எங்க வேணாலும் போகலாம், எடுத்து வரலாம், ஏன் நம்ம உடனே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால இதுல நிறைய கிட்டத்தட்ட ராகம் இருக்கிறது. அந்த ராகத்துல இருக்கும்போது ஒவ்வொரு டைம்ல கிட்டத்தட்ட ரொம்ப, அதாவது துக்கமான ராகமும் வாசிக்க முடியும், சந்தோஷமான ராகமும் வாசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருவி இந்த புல்லாங்குழல் கருவி தான். அதனால எனக்கு பிரியப்பட்ட இந்த புல்லாங்குழல் இது வரைக்கும் நான் பழகிட்டேன். கிட்டத்தட்ட 10-20-22 வருஷமா இந்த புல்லாங்குழல் நான் வாசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த புல்லாங்குழல் நீங்க வந்து பழகும் போது எதுக்குறாண்டு பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கஷ்டப்பட்டு நீங்க பழகுனீங்களா? எப்படி நீங்க பழகுனீங்க? முதல்ல எல்லாம் பழகும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடா ஊதி அலையெல்லாம் சுத்தணும். ஆனா ஒரு விழித்தனமா இது கண்டிப்பா நம்ம இந்த இசை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம வாசி காமிக்கணும் 4 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ஆர்வமா இதை பிக்கப் பண்ணேன். ஆனா அந்த கடவுளுடைய கிருபையினால எனக்கு நல்ல விதமா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ராகம் நல்லா வாசிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சங்கீதம் கொஞ்சம் படிச்சதுனால மேற்கொண்டு ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய வரைக்கும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. இவரு பாத்தீங்கன்னா இப்ப வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறது இல்லாம மேடை கச்சேரிகளும் நிறைய வந்து பாட்டுகள்லாம் நிறைய பாடியிருக்காரு. இப்ப பாட்டு பாட சொல்ல பாடுவாரு. இருந்தாலும் நம்ம புல்லாங்குழலோட நம்ம இது பண்ணிக்கலாம். மற்றபடி என்னன்னா கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ டைம் இல்லாதனால நம்ம இப்ப கேட்க முடியல. மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நம்ம டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம மறுபடியும் பேட்டி எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இப்ப இவருக்காக வந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் அர்ப்பணிப்பேன்.
நன்றி வணக்கம் கொடுத்து எனக்கு உதவிய என் அண்ணன் மகன் சுப்பிரமணிக்கு என் மனமாற நன்றி. மேற்கொண்டு தெரியாத மக்களுக்கு அனைவருக்கும் இந்த திருக்குறள் துணிவுரைகளை எல்லாம் தெரிவித்து அதுக்கு நல்ல ஒரு நெறிமுறைகள் கற்றுக் கொடுக்குமாறு மிக பணிகளுடன் கேட்கவும் ஆண்டவன் தெரிவியால் நன்றாக நடத்தவும் இந்த ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப புல்லாங்குழல் வாசிச்சாரு. இப்ப வந்து என்னன்னா இதுல வந்து திருக்குறள் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு அவர் தெரிஞ்ச திருக்குறள் வந்து அவர் சொல்லுவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகு கற்ற கசடர கற்றதை கற்ற பின் மிக்க அதற்கு தக